பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூதநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துடைய பெயர். இது என்ன பூதநாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வறண்ட பூமிகளில் குறிப்பாக பாலைவனங்களில் வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த தாவரத்துடைய தண்டுகளை வெட்டும்போது உள்ளே இருந்து ஒரு வகையான பிசின் வர ஆரம்பிக்கும். அந்த பிசினை தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த பூதநாசத்திற்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்ததுன்னா, பூதம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் வயிற்றில் உண்டாகின்ற வாயு தொந்தரவுகளுக்கு பூதம் அப்படின்னு பேர். நாசம் அப்படின்னா அந்த வாயுவை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இது அப்படிங்கிறதுனால இதற்கு பூதநாசம் அப்படின்னு பேர். வாயு தொல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்களை மிக கடுமையாக பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வாயு தொந்தரவுகள் ஏற்படும் போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு கடுமையான வலி ஏற்படுவது போல் ஒரு சூழல் ஏற்படும் போது கிடுகிடுன்னு மருத்துவமனைக்கு சென்று தேவையான டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு ஒன்றுமே இல்லை, கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதற்கான நல்ல மருந்துகள், நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். தற்காலிக தீர்வளிக்கக்கூடிய மருந்துகள் இருக்கே தவிர நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் இல்லை. இந்த பூதநாசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி வாயு தொந்தரவுகளை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பிசின்க்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக வீரியமான ஒன்று. அதனால் நேரடியாக பூதநாசத்தை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் கிடையாது. பூதநாசத்துடைய பிசினை சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய்யில் இட்டு நன்றாக வறுத்து பொடி செய்து அந்த பொடியை ஒரு நாளைக்கு 20 to 30 மில்லிகிராம் வரை உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள், பெண்கள், குறிப்பாக கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, மதிய நேரத்தில் என்னுடைய வயத்தில் ஒரு ஃபுட்பால் வச்சுருக்க அளவுக்கு என்னோடய வயிறு வீங்கி போயிருக்கு சார். மதியானம் 2 மணிக்கு நான் லஞ்சு சாப்பிட்டேன்னா 2 மணிலேருந்து 7 மணி வரலாம் என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல சார். காலையில் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஈவினிங் வரையிலும் செரிக்காமையே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வயிறை பொறுத்தவரையிலும் அலை இயக்கத்தால் இயங்க வேண்டிய ஒரு முக்கியமான உறுப்பு அது. சாப்பிடக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரத்தில் அரைத்து கூழாக்கப்பட்டு வயிற்றுக்குள் தள்ளப்படும் அப்படிங்கிறது விதி. ஆனால் அந்த அலை இயக்கம் குறையும் போது, வயிற்றுக்குள் செல்லுகின்ற வாயுக்கள் தடைபடும் போது உணவு வயிறிலேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தங்கி ஒரு பெரிய பாறையை தூக்கி வைத்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. இதற்கு தான் பாரம்பரிய மருத்துவத்தில் ஆமம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வாயு தொந்தரவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாயு தொந்தரவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, இந்த பூதநாசம் அப்படின்னு சுத்தி செய்யப்பட்ட பூதநாசத்தை நான் சொன்ன மாதிரி 30 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை அல்லது மதியம் ஒரு முறை அல்லது உணவுடன் கலந்து அதை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட வாயு தொந்தரவாக இருந்தாலும், ஒரு பலூனிலிருந்து காற்று இறக்கிவிட்டால் எவ்வளவு வேகமாக வெளியேறுமோ அவ்வளவு வேகமாக வயிற்றிலிருந்து அந்த தேவையற்ற வாயுக்கள் வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்ற ஒரு தொந்தரவு, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு கீழ் வழியாக பிரிகின்ற ஒரு தொந்தரவு. கீழ் வழியாக பிரியும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அது உடலில், மனதிலும், வேலை செய்ய இடங்களிலும் ஒரு சத்தத்துடன் அது வெளியேறும்போது கடுமையான மன அழுத்தத்தை நிறைய பேருக்கு உருவாக்கி விடுகிறது. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பூதநாசம். பூதநாசத்திலிருந்து இருக்கக்கூடிய, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 10 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிட்டிகையிலும் பாதின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பூதநாசத்தை சிறிதளவு வெந்நீரில் கலந்து குடித்தாலே, இரவு படுக்கும்போது குடித்தாலே வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா காலையில் மலம் கழிக்கும் போதே முழுமையாக வெளியேறி வயிறே காலியாக இருப்பதை நம்ம உணரலாம். நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உணவின் மேல் அதிகமான நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகள் காலையில் ஒரு இட்லி சாப்பிட வைப்பதே மிகப்பெரிய சவால். மதியம் சாப்பிட வைப்பது அதைவிட பெரிய சவால். இரவு நேரங்களில் அவங்கள சாப்பிட வைக்கிறது முடியாத ஒரு சவாலாக இருக்கிறது.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு பசி இருக்கும். ஆனால் அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய வாயு தொந்தரவின் காரணமாக அவங்க உணவில் மேல் அதிகமான நாட்டம் காட்ட மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்யில் வறுத்து பொரித்தெடுத்த சுத்தி செய்யப்பட்ட அந்த பூதநாசத்தை ஒரு அரை சிட்டிகை அளவு எடுத்து அதை உணவுடன் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே எவ்வளவு நாள்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். குழந்தைகள் உணவின் மேல் நாட்டத்துடன் சாப்பிடுவதையும் மீண்டும் மீண்டும் உணவுகளை, சத்துள்ள உணவுகளை கேட்டு சாப்பிடுவதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்கள், மெனோபாஸ் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ஒரு 40 வயதுக்கு மேலே ஆகும்போது அவர்கள் உடலில் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலில் பாதிக்கப்படுவது எதுனா வயிறு தான். என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் கொஞ்சோண்டு பருப்பு சாதம் தான் சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஏப்பமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட சரிக்கலை அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு கொண்டைக்கடலை சாப்பிட்டேன், பயறு வகைகள் ஏதோ ஒன்று உணவில் தெரியாமல் சேர்ந்துருச்சு சார், எனக்கு 3 நாட்களாக தூக்கம் இல்லை, ராத்திரி முழுவதும் ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறது, கீழ் வழியாக அதிகமாக எனக்கு வாயு பிரிந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு வேறு வேலையே செய்ய முடியல, பசியே இல்லை அப்படிம்பாங்க. குறிப்பாக மெனோபாஸ் வயதில் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் போது அரை சிட்டிகை அவர்களுக்கு அந்த உணவை வெந்நீரில் கலந்து கொடுத்தாலே, பூதநாசத்தை, சுத்தி செய்த பூதநாசத்தை அரை சிட்டிகை அளவுக்கு வெந்நீரில் கலந்து கொடுத்தாலே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல் சாப்பிட்டால் கூட ஜீரணம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து மாறிவிடும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை, நல்ல வசதி, சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் இருந்தும் கூட அந்த உணவு நேரம் வரும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. 2 இட்லி என்னால் சாப்பிட முடியல, என்னால் பூரி ஒன்று கூட சாப்பிட முடியல, என்னால் வந்து சிறிதளவு கூட பருப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட முடிவதில்லை அப்படின்னு நிறைய கவலைப்படுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்வளிக்கக்கூடிய, சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பூதநாசம். இந்த பூதநாசம் அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து கிடைக்கக்கூடாத, கஷ்டமாக இருக்கக்கூடிய மருந்துலாம் கிடையாது. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப சுலபமான மருந்து. பார்ப்பதற்கு பிசின் போலவே இருக்கும். ஒரு 10 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து அதை ஒரு 110 மில்லி அளவுக்கு நெய்யில் போட்டு நன்றாக அதை பொரித்து அரைத்து அரை சிட்டிகை அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே எவ்வளவு நாள்பட்ட வாயு தொந்தரையாக இருந்தாலும் அது மறைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பூதநாசத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை வாயு தொந்தரவுகளை நீக்குவதற்கே நமக்கு கொடுத்திருந்த மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.